பிரைஸ் லார்ட். இன்னும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஸோ கடந்த 3 நாட்களாக வீடியோ பண்ண முடியல. தயவுசெய்து நீங்கள் எல்லோரும் எனக்கு கொஞ்சம் மன்னிக்கணும். நான் கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் வேலையும் அதிகமானதுனால என்னால் வீடியோ பண்ண முடியல. ஸோ தொடர்ந்து நம்ம கிறிஸ்துமஸ் குறித்த செய்திகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கும் கிறிஸ்துமஸ் குறித்த ஒரு சம்பவத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். கிறிஸ்துமஸ் என்றவுட நம்ம ஞாபகத்துக்கு வர்றது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. அதான் நம்ம ஞாபகத்துக்கு வருது. இப்போ இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்றதை முதலாக அறிவிக்கப்பட்ட நபர் நம்ம ஏற்கனவே தியானிச்சிட்டோம். அதை பற்றி அன்னை மரியாள் அவர்களுக்குத்தான் கப்ரியேல் தூதன் வந்து இயேசு கிறிஸ்து பிறக்கப் போகிறார் என்ற செய்தியை அறிவிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், இல்லை உனக்கு ஒரு குமாரன் பிறப்பார், அவருக்கு இயேசு என்று பெயரிடணும், அவர் ஜனங்களின் பாவங்களை மீட்டு ரட்சிப்பார். அதுதான் அங்கே ஹிண்ட்டு. அப்போ கிறிஸ்துமஸ் என்ற பண்டிகையை நம்ம கொண்டாடும் பொழுதே நம்ம ஞாபகத்தில் வர வேண்டிய ஒரு விஷயம், நாம் ரட்சிக்கப்பட அல்லது மீட்கப்படுவதற்கான நாள், அதாவது அந்த விதை போடப்பட்ட நாள் என்பது கிறிஸ்துமஸ் தான். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் இயேசு என்ற பெயர் முதலாக கொடுக்கப்படுகிறது. இயேசு என்ற பெயருடைய அர்த்தமே என்னன்னா, ஜனங்களின் பாவங்களை இருந்து அவர்களை மீட்கிறவர் அல்லது ரட்சிக்கிறவர். இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ரட்சிப்பு என்னன்னு தெரியல. ரட்சிப்பு மீட்பு எல்லாமே ஒன்று தாங்க, அதில் ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள் இல்லை. மீட்பு என்பதும் ரட்சிப்பு என்பதும் ஒரே சொல் தான். ரட்சிப்புனா என்ன? பெரும்பாலும் பெந்தகோஸ்தே சபைகளில் தான் நிறைய பேர் கேட்குற கேள்வி, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்பாங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்பாங்க. இப்போ ரட்சிப்புனா என்ன? ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் என்னென்னா, யாரும் தப்பாக எடுத்துக்கக்கூடாது. பெந்தகோஸ்தே சபையில் இருக்கிற நிறைய பேருக்கே ரட்சிப்புனாலும் மீட்புனாலும் என்னன்னு தெரியறதில்லை. அதான் பெரிய பிரச்சனை. ஏன்னா ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்கிற அதே நபர்கள் தான் பாவத்தை ஜெயிக்க முடியாத ஒரு வாழ்க்கையை வாழறதையும் நான் கண்கூட பார்த்துருக்கேன். அப்போ எதுலேருந்து அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, எதுலேருந்து மீட்கப்பட்டாங்க? மீட்புனா முதல்ல என்ன அதுன்னு தெரியுதில்லை நமக்கு. இயேசு கிறிஸ்துவை எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, அவர் ஜனங்களின் பாவங்களை மன்னிக்கிறவர். 100% உண்மை. அவர் ஜனங்களின் பாவங்களை மன்னிக்கிறார். ஆனால் அதோட மாத்திரம் முடிகிறது இல்லை. அவர் மன்னிக்கிறதோட மாத்திரம் அவருடைய டியூட்டி முடியறதில்லை. அவர் ஜனங்களின் பாவங்களிலிருந்து அவர்களை மீட்கிறவர் அல்லது ரட்சிக்கிறவர். இதை ஒரு சின்ன உதாரணம் மூலமாக சொல்கிறேன். ஒரு அப்பா தான் பையன் விளையாடிட்டு இருக்கான். அந்த பையன்கிட்ட அவர் சொல்கிறாரு, மகனே, ஒரு பெரிய பள்ளத்து இருக்காங்க, இந்த பள்ளத்தில் போயிடாத, விழுந்துட்டுனா ரொம்ப அடிப்படன்னு சொல்கிறார். ஆஸ் யூஷுவல் எந்த பசங்களும் அப்பா பேச்சை கேட்காத மாதிரி அந்த பையனும் அப்பா பேச்சை கேட்கல. நேராக போகிறான், பள்ளத்தில் தெரியாமல் விழுந்துட்டான். பள்ளத்தில் இருக்கிற முள், சேறு, சகதி எல்லாம் அவனை முள் குத்துது, சேறு சகதி நாத்தம். அவன் ஓன்னு கத்துறான், அப்பான்னு கத்துறான். அந்த சத்தம் வந்து அப்பா காதில் விழுது. ஆனால் இப்போ அவன் குழியில் தான் இருந்துக்கிட்டு இருக்கான். ஸோ அப்பா அவன் நேராக அந்த சத்தத்தை கேட்டு ஓடி என் பையன்கிட்ட வராரு. வந்த உடனே அந்த பையன், அப்பா நீங்கள் எவ்வளோ சொன்னீங்க இந்த குழியில் விழாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் உங்கள் பேச்சை கேட்காம நான் போய் இந்த குழியில் விழுந்துட்டேன். இப்போ முள் என்னை குத்திக்கிட்டு இருக்குது, நிறைய காயங்கள் ஆயிடுச்சு, என்னால் இந்த நாத்தத்தை தாங்க முடியல அப்படின்னு சொன்ன உடனே அந்த அப்பா அந்த பையனை பார்த்துட்டு, அப்படியா, நான் சொல்கிறத கேட்காம நீ விழுந்துட்டியா, ஓகே பரவாயில்ல, நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா அந்த இடத்த விட்டு போயிட்டாருன்னா அவர் நல்ல அப்பாவா? இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா அவர் மன்னிச்சிட்டாரு. அந்த பையன் குழியில் விழுந்திருக்கான். அந்த பையன் தன் பேச்சை மீறி குழிக்குள்ளே போயிட்டானேன்ற கோபம் இருந்த அப்பா அந்த பையனை தண்டிக்கலை, அடிக்கலை, மன்னிச்சிட்டாரு. ஆனால் அந்த பையன் இன்னும் அந்த குழியில் தான் இருந்துக்கிட்டு இருக்கான். நல்ல அப்பா யார் தெரியுமா? ஓடி போய் அந்த குழியில் இருக்கிற அந்த பையனை மீட்டு தூக்கி கொண்டு வந்து வெளியே நிறுத்தி அவனை கழுவி திரும்ப நல்ல ட்ரெஸ்ஸை கொடுத்து அவனுக்கு சாப்பாடை கொடுக்குறவன் தான் நல்ல தகப்பன். நாம் பெரும்பாலும் கர்த்தர் என்ன சொன்னா, நல்லவர், கர்த்தர் நல்லவர் சொல்கிறோம், இயேசு கிறிஸ்து நல்லவர் சொல்கிறோம். அப்படி அவர் நல்லவர் என்பது உண்மையானால் நாம் பாவத்தில் இருக்கிறோம் இல்லையா, அந்த பாவத்திலிருந்து நம்மை மன்னிச்சிட்டார் என்பது ஓகே. ஆனால் பாவத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை அவர் தூக்கி விடாமல் இருந்தால் எப்படி அவர் நல்ல தகப்பனாக இருக்க முடியும்? ஏன்னா அந்த குழியை விட பாவம் தான் ரொம்ப கொடூரமானதாக இருக்குது. மனுஷன் படுகிற எல்லா பாடுகளும், எல்லா நோய் நொடி, கஷ்டம், பஞ்சம், வறுமை எல்லாத்துக்கும் காரணமே இந்த பாவம்தான். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்வதற்கு முன்பாக எந்த பிரச்சனையும் இல்லையே. பாவம் செய்த பிறகுதான்
மனுஷ குலத்துக்கு பிரச்சனைகளே உன்னுடைய ஆரம்பிக்குது. அப்போ அந்த பாவத்தில் தான் மனுஷன் இருக்கிறான். பைபிளே சொல்லுது இல்லையா, என் தாயின் கர்ப்பத்தை நான் பிறக்கும் போதே பாவத்தில் தான் பிறக்கிறேன். அப்போது இந்த பாவத்திலிருந்து என்னை அவர் தூக்கி எடுக்கலனா அவர் எப்படி எனக்கு நல்ல தகப்பனாக இருக்க முடியும்? அப்போ பாவத்திலிருந்து ஒரு மனுஷனை தூக்கி எடுப்பது தான் மீட்பு அல்லது ரட்சிப்பு அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கு இருக்கிற நிறைய கிறிஸ்தவர்கள் தவறு செஞ்சு இயேசு கிறிஸ்துவிடத்தில் மன்னிப்பு கேட்குறாங்க, மன்னிக்கப்பட நினைக்கிறாங்களே தவிர தன் பாவத்திலிருந்து மீட்படையணுன்ற எண்ணம் அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு என்பது தான் வருத்தமான காரியம். ரொம்ப இன்னொரு வருத்தமான காரியம், இதை பற்றி பெரும்பாலான சபைகள் சொல்லி கொடுக்குறதே இல்லை பாருங்க. நிறைய பிரசங்கங்களே பாவத்தை ஜெயிப்பது எப்படின்ற பிரசங்கமே இன்றைக்கி என்னால் காதில் கேட்க முடியல. ஆனால் அல்டிமேட்னா இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வந்தார்னா, ஜனங்களின் பாவங்களை மன்னிக்க மாத்திரமல்ல, ஜனங்களின் பாவங்களிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க, அவர்களை தூக்கி எடுக்க, அதற்குத்தான் அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நான் இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கிட்டேன் பிரதர், நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிற சகோதர சகோதரியே, ரட்சிக்கப்பட்டீர்களானால் எதிலிருந்து ரட்சிக்கப்பட்டீங்க? உங்கள் பாவத்திலிருந்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா, மீட்கப்பட்டிருக்கீங்களா? யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். ரட்சிக்கப்பட்டோன்ற பேரில் உங்களை நீங்களே வஞ்சித்து கொண்டிருந்தா என்னால் பாவத்தை மேற்கொள்ள முடியல பிரதர், நான் நீங்கள் மீட்கப்படவே இல்லைன்னு அர்த்தங்க. ரட்சிக்கப்படவே இல்லை. அந்த குழியில் இருக்கிற பையன் மீட்கப்பட்டான் என்பதற்கு அடையாளம் என்ன? அவன் முள்ளுள்ள இடத்துலேருந்து மீட்கப்பட்டிருக்கணும், நாற்றமும் சேறு சகதி இருக்கிற இடத்துலேருந்து மீட்கப்பட்டிருக்கணும், குழியிலேருந்து அவன் வெளியே வந்திருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே அதையெல்லாம் கழுவி புது ட்ரெஸ் அவனுக்கு போட்டு சாப்பாடெல்லாம் கொடுக்கப்பட்டு பழைய நிலைமைக்கு அவன் திரும்பி இருக்கணும். அதானே மீட்பு. அப்போது பாவத்தின் சுவடு இல்லாமல் இருப்பது தான் மீட்பு. பாவத்தின் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு மனுஷன்தான் மீட்கப்பட்டவன்னு அர்த்தம். சரி, அப்போ கிறிஸ்தவர்கள் மீட்கப்பட்டவங்களாம் பாவம் செய்கிறதே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதுக்கான பதிலை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி இதை மட்டும் கையில் விட்டு போகிறேன். உங்களுக்கு பாவத்தின் பிடி உங்களை இறுக்கிக்கிட்டே இருக்குதா? உங்களால் பாவத்தை ஜெயம் கொள்ள முடியலையா? நீங்கள் உண்மையிலேயே மீட்கப்பட்டிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்கள். ஏன்னா சும்மா நாமளே வஞ்சித்து கொண்டா பிரச்சனை ஒன்றும் கிடையாது. கிறிஸ்தவர்களாக இருப்போம், ஆலயத்துக்கெலாம் செல்வோம், சர்ச்சில் நல்லா பேர்லாம் இருக்கும். ஆனால் ஒன்று என்ன, மரித்த உடனே பாதாளத்துக்கு போக வேண்டியிருக்கும். பேசலாம்.